தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. மேலும் 7 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதால் ஒரே வாரத்தில் 20 லட்சம் கோடி நட்டம். பிரதமர் மோடி முன்வைக்கும் பொய் பிரச்சாரங்களை இளைஞர்கள் நம்ப வேண்டாம் என்று ராகுல் காந்தி வேண்டுகோள். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 30 லட்சம் வேலைகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதி. நாகை, புதுக்கோட்டை, குமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கோடை மழை. அடுத்த 5 நாட்களுக்கு இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. திருச்செந்தூரில் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல். ஆபத்தை உணராமல் பாறைகளில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கும் மக்கள். தமிழ்நாட்டில் 23 வயது வகை நாய்கள் மற்றும் அவற்றின் கலப்பினங்களுக்கு தடை. 5 வயது சிறுமியை நாய் கடித்து குதறியதை தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதித்து உத்தரவு. விற்பனை அதிகரித்துள்ளதால் முட்டையின் விலை தொடர்ந்து உயர்வு. 10 நாட்களில் முட்டை ஒன்றின் விலை ₹1.20 அதிகரிப்பு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற அச்சத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் பங்குகளை விற்பனை செய்து வருவதால் இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து 6வது நாளாக சரிவை சந்தித்து வருவதுடன் முதலீட்டாளர்களுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்று தொடக்கத்தில் கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. அதனால் தேர்தல் தொடங்கி 2 வாரங்களுக்கு மேலாக பங்குச்சந்தை ஏற்றம் கண்டு வந்தது. ஆனால் இம்மாதம் தொடக்கத்தில் இருந்து தொடர்ந்த 6வது நாளாக இன்றும் இந்திய பங்குச்சந்தை கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் குறைந்து 72,404 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 335 புள்ளிகள் வரை சரிந்து 22,000ற்கு கீழ் சென்றது. நடந்து முடிந்துள்ள 3 கட்ட தேர்தலிலும் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருப்பதால் இந்தியாவில் அரசியல் மாற்றம் நிகழும் என கருதி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் பங்குகளை விற்பனை செய்து வருகின்றனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கொள்கைகளும் மாறும் என்பதால் முதலீட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். அதனால் 13,747 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அவர்கள் விற்றதால் பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்தன. இன்று மட்டும் 6,669 கோடி ரூபாய் மதிப்பு பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளனர். இதனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே இந்தியா சந்தையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ அவங்களாம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அரசாங்கம் வரப்போகுது, அவங்களுடைய பாலிசி எப்படி இருக்கும், அதை வச்சு இப்போ இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவு செஞ்ச பிறகு நம்ம பண்ணுவோம். அதனால எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரத்தும் குறைந்திருக்கிறது. ஸோ அந்த ஃபாரின் இன்ஃப்ளோ வர ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தான் நல்லா வரும். சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களில் 25 நிறுவனங்களின் பங்குகள் விலை குறைந்து விற்பனையாகின. நிப்டி பட்டியலில் உள்ள 50 நிறுவனங்களில் 43 நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிந்து விற்பனையாகின. அதானி நிறுவன பங்குகள் விலை கடந்த 5 நாட்களில் 7% சரிவை சந்தித்ததால் 8,638 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ரிலையன்ஸ் நிறுவன பங்குகளின் விலை கடந்த 5 நாட்களில் 6% வரை சரிந்ததால் சுமார் 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்தித்தது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்கள் நடத்தி வரும் போராட்டம் 2வது நாளாக நீடிக்கும் நிலையில் சென்னையிலிருந்து புறப்படும் அந்நிறுவன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 25 பேர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
ஊதிய முரண்பாடு, ஊழியர்களை சமமாக நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உடல்நிலை சரியில்லை என கூறி விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. போராட்டம் 2வது நாளாக நீடிப்பதால் நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா விமான சேவைகள் இன்றும் ரத்து செய்யப்பட்டன. சென்னை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், கொல்கத்தா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 8 விமானங்கள் ரத்தாகின. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்து திரும்பி செல்லும் 2 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் கட்டணத்தை முழுமையாக திருப்பி தருவதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையே திடீரென விடுப்பு எடுத்து விமான சேவை பாதிக்க காரணமான 25 ஊழியர்களை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. உதகையில் 126வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் நாள்தோறும் ஏராளமான பயணிகள் உதகை வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் உதகை வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தாவரவியல் பூங்காவில் 1 லட்சம் மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் 62,000 மலர்களை கொண்டு 33 அடி நீளத்தில் மலை ரயில் ஆகியவைகளை வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாங்கள் ஊட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் ரோஸ் கார்டன் விசிட் பண்ணோம். அங்கே ரோசஸ்லாம் சூப்பராக இருக்குது. டபுள் கலர், ட்ரிபிள் கலர்னு எல்லா ரோசஸும் செம்மையாக இருக்குது. வெயில் சுட்டரிக்குது, தாங்க முடியல. சரி ஊட்டிக்கு வருமேன்னு சொல்லியிருக்கேன். கிளைமேட் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது. ரொம்ப குளுமையாக இருக்குது. பார்க்குறதே எக்ஸைட்டடாக இருக்குது. அப்படியே இந்த மாதம் பூரா இந்த இடத்துலையே அப்படியே நாளை கழிச்சிடலாமான் இருக்குது. இதேபோல உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை தொடங்க உள்ள 19வது ரோஜா கண்காட்சிக்காக புறா, யானை, புலி, பாண்டா, கரடி, நீலகிரி வரை ஆடு உள்பட பல்வேறு வன விலங்குகளின் உருவங்களை ரோஜாக்களை கொண்டு வடிவமைக்கும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே இ-பாஸ் நடைமுறை காரணமாக உதகையில் உள்ள தங்கும் விடுதிகளில் 80% இன்னும் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி நாளை அனைத்து காட்டேஜ்களையும் மூடும் போராட்டம் நடத்தப்படும் என்று உதகை தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 13 இரட்டையர்களும் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியான நிலையில் கோழிக்கோடு மாவட்டம் கொடியத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பிடிஎம் பள்ளியில் இந்த ஆண்டு மாநிலத்தில் அதிக அளவிலான இரட்டையர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் 13 ஜோடி இரட்டையர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து இரட்டையர்கள் அனைவரும் பள்ளியில் ஒன்று கூடி கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இரட்டையர்களாக பிறந்து ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு ஆசைகள் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ഞങ്ങളെ പോലെ 13 പേര് ഇരട്ട കുട്ടികൾ എക്സാം എഴുതിനും അതിൽ 2 ജോഡിക്കാണ് ഫുൾ എ പ്ലസ് കിട്ടി. അതിലൊരു ജോഡി ഞങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റിയതിന് വളരെ സന്തോഷമുണ്ട്. പിന്നെ വേറൊരു ജോഡി ഹാനിഹാദ് ഞങ്ങൾ ക്ലാസ്സിനെ പഠിക്കുകയാണ്. സ്ഥാപനം എന്ന നിലയിലും ആ സ്ഥാപനത്തിലെ സ്റ്റുഡൻറ് എന്ന നിലയിലും ഈ റിസൾട്ടും 100% റിസൾട്ടും ഭയങ്കര സന്തോഷമുള്ള കാര്യമാണ്. ഈ 100%ന്റെ റിസൾട്ടിന് ഇൻഫ്ലുവൻസർ ആവാൻ പറ്റിയെന്നുള്ളതും சந்தோஷம். ஒன்றாக அமர்ந்து ஒரே பாடத்தை எடுத்து படித்து வேறு வேளையில் சேர வேண்டும் என்று ஆசைப்படும் இரட்டையர்களும் இந்த பள்ளியில் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளனர். விழுப்புரத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கோடைக்கால விடுமுறை நாட்களை வீணாக செலவு செய்ய விடாமல் விளையாட்டின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பயன்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பயிற்சிகளில் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளது குறித்த செய்தி தொகுப்பு. கொளுத்தும் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாது தீவிரமாக பயிற்சி பெற்று வரும் இவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 15 நாட்கள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சியில் இரு பாலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். கபடி, தடகளம், கைப்பந்து, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் 2 மணி நேரம் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. குறிப்பாக மல்லர் கம்பம் கலையை முறைப்படி பயில மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. இங்கே விழுப்புரம் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையிலேருந்து இங்கே மே மாதம் ஸ்பெஷலாக கோடை பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. இது நாங்கள் லீவில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த கோடை பயிற்சி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நிறைய ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தராங்க. இங்கே மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பம், தொங்கு மல்லர் கம்பம் சொல்லி தந்துட்டுருக்காங்க. மார்னிங் ஈவினிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. எஸ்டிஐடியில் 15 நாள் கேம்ப் நடக்குது. அதில் நிறையா கற்றுக்கிறேன். முக்கியமாக நான் மல்லர் கம்பம் வித்தியை தான் ரொம்ப அதிகமாக கற்றுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்துள்ளது. கோடை பயிற்சியின் போது சத்தான பால் மற்றும் பானங்களும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்றன. 15 நாட்கள் பயிற்சி என்ற போதும் தங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள மாணவர்களிடையே பெரும் ஆர்வம் காணப்படுவதாக பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபால், கபடி, அத்லெட், ஹேண்ட்பால், மல்லர் கம்பம் இது மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மல்லர் கம்பம் பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கேம்பில் ஸ்பெஷலாக புதுசாக ஜாயின் பண்ணி நிறையா கற்றுட்ருக்காங்க. ஒரு கேம்ப், சம்மர் கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து இங்கே விழுப்புரத்தில் கேம்ப் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் நல்லா ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் பிள்ளைங்க வளர்கிறதுக்கு நல்லா இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கையாக நான் வைக்கிறேன். நான் ஹேண்ட்பால், வாலிபால், கபடி, அத்லெட்டிக்ஸ், மால்கம் இந்த 5 கேம்ஸில் ஏறக்குறைய 150 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. காலையிலையும் மாலையிலையும் பயிற்சி பெறுறாங்க. இவங்களுக்கு நம்ம அரசாங்கத்தின் மூலமாக ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது. இந்த கேம்ப் 13ஆம் தேதி முடிவடைகிறது. இதுக்குண்டான சர்டிஃபிகேட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இது மாதிரி கோடை காலத்தில் பயிற்சி பெறுறது பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோடைக்கால பயிற்சி முகாம் விளையாட்டுகளில் சாதிக்கும் வேட்கையை தூண்டியிருப்பதாக மாணவர்கள் கூறுகின்றனர். 15 நாட்கள் கோடைக்கால பயிற்சிக்கு பிறகு தாங்கள் சார்ந்துள்ள விளையாட்டுகளில் தொடர்ந்து பயிற்சி பெற்று போட்டிகளில் பங்கேற்று வெற்றி கோப்பைகளை கைப்பற்றுவோம் என மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ப. சிவச்சந்திரன். மாயாவதியின் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட ஆகாஷ் ஆனந்தின் பதவி திடீரென பறிக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜகவுக்கு உதவும் திட்டம் இருக்கலாம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் மாயாவதியின் அரசியல் வாரிசாகவும் அறிவிக்கப்பட்டவர் ஆகாஷ் ஆனந்த். ஆனால் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட 5 மாதங்களில் ஆகாஷின் பதவியை மாயாவதி பறித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக பாஜகவையும் பிரதமர் மோடியையும் குறிவைத்து புள்ளி விவரங்களுடன் பல்வேறு கேள்விகளை ஆகாஷ் ஆனந்த் எழுப்பி வந்தார். அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவை தாலிபான்களுடன் ஒப்பிட்டு இது புல்டோசர் அரசு அல்ல, தீவிரவாதிகளின் அரசு என காட்டமாக விமர்சித்தார் ஆகாஷ் ஆனந்த். பாஜகவை கடுமையாக விமர்சித்த ஒரே வாரத்தில் அவர் இன்னும் முதிர்ச்சியடையவில்லை என கூறி ஆகாஷின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இது மட்டுமல்ல, மாயாவதியின் பல்வேறு நடவடிக்கைகள் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு திடீரென சமாஜ்வாதி கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட மாயாவதி 2 மாநிலங்களவை தேர்தல்களில் பாஜகவை வெளிப்படையாகவே ஆதரித்தார். இதனால் மூத்த தலைவர்கள் சிலர் கன்ஷிராமின் கொள்கையிலிருந்து மாயாவதி விலகுவதாக நேரடியாகவே குற்றம் சாட்டிவிட்டு வெளியேறினர். 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டு அமைதியாகிவிட்டனர். தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கான பகுஜன் சமாஜ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பின்னர் திடீரென மாற்றப்பட்டதும் சர்ச்சையை கிளப்பியது. மாற்றப்பட்ட வேட்பாளர்களில் பலர் பாஜகவுக்கு கடும் போட்டியாக இருந்தவர்கள் என்பதால் பாஜகவுக்கு உதவும் எண்ணத்துடன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று விமர்சனங்கள் எழுந்தன. தேர்தல் பிரச்சாரங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை மட்டும் மாயாவதி அதிகம் விமர்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.
கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் 45 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரே ஒரு தமிழ் பள்ளியும் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மூடப்பட்டதுடன் கன்னட பள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் குழந்தைகள் தாய்மொழியை கற்க தமிழ் பள்ளியை மீண்டும் திறக்க இரு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ரயில்வே இருப்பு பாதை அமைக்கும் பணி, வியாபாரம் போன்ற பல்வேறு காரணங்களால் பல தலைமுறைகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலம் ஹூப்ளிக்கு இடம்பெயர்ந்தவர்களின் வாரிசுகளும் தற்போது அங்கு வசித்து வருகின்றனர். அவர்களின் குழந்தைகளுக்காக ஹூப்ளி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 1979ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளி தொடங்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 12 ஆசிரியர்களுடன் உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வந்த நிலையில் பள்ளி இயங்கி வந்த இடம் ரயில் நிலையம் அமைக்க கையகப்படுத்தப்பட்டதால் கடந்த 2011ஆம் ஆண்டு குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒதுக்குப்புறமான இடத்திற்கு பள்ளி இடம் மாறியது. போதிய அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர் சேர்க்கை படிப்படியாக சரிய அதனை காரணம் காட்டி புதிய ஆசிரியர்கள் நியமனத்தை கர்நாடக கல்வித்துறை நிறுத்தியது. இதனால் வெறும் 5 மாணவர்கள், 1 ஆசிரியர் என்ற நிலைக்கு பள்ளி வந்ததால் அருகில் உள்ள கன்னட பள்ளியுடன் தமிழ் வழி பள்ளி இணைக்கப்பட்டது. இப்போது ஸ்ட்ரென்த் இல்லைன்ற ஒரு காரணத்தினால ஆசிரியர்களை நியமிக்கலை. ஆசிரியர் ஒருவர் நியமிச்சிருந்தால் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆயிருக்கும். இவங்க ஸ்ட்ரென்த்தை காரணமாக காட்டி எங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத போயிட்டாங்க. இப்போவும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆசிரியர்களை நியமிக்கணும். எங்களுக்கு சொந்த இடம் தேவைப்படுது. அரசு உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலரை உருவாக்கியதுடன் காமராஜர், அன்னை தெரேசா உள்ளிட்டோர் நேரில் வந்து பாராட்டிய இந்த பள்ளி பாழடைந்து மூடி கிடப்பது வேதனை அளிப்பதாக முன்னாள் மாணவர்கள் கூறுகின்றனர். வட கர்நாடக பகுதியில் இயங்கி வந்த ஒரே தமிழ் வழி பள்ளியும் மூடப்பட்டதால் இங்குள்ள தமிழர்களின் குழந்தைகள் தாய்மொழியை கற்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரலாறு இருக்கிற மொழி தமிழ் மொழி. இதை எப்பவுமே அழிய விடக்கூடாது. நம்ம எப்பவுமே கற்றுக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பூர்வீகம் தான். நம்ம இங்கே வாழ்கிறோம், இங்கே சாப்பிட்றோம், இந்த மண்ணுக்கு நம்ம நியாயமாக இருக்கிறோம். அதை பற்றி இல்லை. அதனால நம்ம மொழியை விட்டு கொடுக்கூடாது இல்லையா? எங்கே போனால் எங்கே வந்தாலும் அதை எல்லோரும் கற்றுக்கணுன்றது எங்களுடைய ஆசை. மறுபடியும் இங்கே கர்நாடகா கவர்மெண்ட்டு இதை எடுத்து செய்யுமோ நமக்கு தெரியாது. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கிறேன். ஹுப்ளியில் ஆகட்டும் மறுபடியும் தமிழ் பள்ளியை தொடங்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுடைய. அண்டை மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தாலும் நீண்ட வரலாறு கொண்ட தாய்மொழி தமிழை கற்றுக்கொள்வதிலும் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் இவர்கள் ஆர்வமாக உள்ளனர். இதற்கான நடவடிக்கையை இரு மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை வெயிலில் வாகன ஓட்டிகள் இளைப்பாறும் வகையில் சென்னையில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் முதலே கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. தற்போது கத்தரி வெயிலும் தொடங்கியுள்ளதால் பல்வேறு நகரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் சுட்டெரிக்கும் வெயிலில் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் மக்கள் சிக்னல்களில் காத்திருக்கும் நேரத்தில் சற்று இளைப்பாறும் விதமாக முதல் கட்டமாக 8 சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ரிப்பன் மாளிகை அருகே உள்ள ராஜா முத்தையா சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தலை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வாகன ஓட்டிகளுடனும் கலந்துரையாடினார். நம்ம இந்த பாக்ஸ் மெட்டல் ஷீட் போட்டு 5.5 feet IRC கைட்லைன் படி பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா பெரிய வாகனங்கள் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ள பாதுகாப்பு எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக அது கிராஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். இன்னொன்று போரஸ் மெட்டீரியல், இது நிறைய மக்கள் வரவேற்கிறதுனால இது வெற்றிகரமாக இருந்தால் தொடர்ந்து நாங்கள் ஈவன் மழை காலத்தில் இந்த ஃபைபர் போட்டு பண்ணுறதுக்கான, இந்த ஆர்ச் போட்டு பண்ணுறதுக்கான இருக்குது. 2வது முடிந்த அளவுக்கு அங்கே குடி தண்ணியான ஏற்பாடு பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு முக ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். இது நம்ம விழுப்புரம், மதுரை அந்த பக்கம்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் நம்ம பண்ணுறது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லா சிக்னலும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நன்றி சார். காற்றுடன் கனமழை பெய்தாலும் சேதமடையாத வகையில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமை பந்தல்களுக்கு அருகே வாகன ஓட்டிகள் அருந்துவதற்காக தண்ணீர் பந்தலும் உள்ளது. முதல் கட்டமாக 8 சிக்னலில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தேவைக்கு ஏற்ப இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலையில் லேசாக வெயில் சுட்டரித்த நிலையில் திடீரென மேகம் இருளாக சேர்ந்து மழை பெய்ய தொடங்கியது. முதலில் சாரல் மழை பெய்த நிலையில் பின்னர் படிப்படியாக அதிகரித்து கனமழை கொட்டி தீர்த்தது. கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளான காக்கழனி, அத்திப்புலியூர், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் வாட்டிய நிலையில் இன்று காலை பலத்த மழை பெய்தது. சில இடங்களில் சாரல் மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. இதனால் மலை காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், செட்டிக்குளம், மீனாட்சிபுரம், வடசேரி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு சாரல் மழை பெய்தது. தற்போது பெய்து வரும் கோடை மழை தொடரும் பட்சத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு குறைய வாய்ப்புள்ளதாக குமரி மாவட்ட மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரிக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் 12ஆம் தேதியன்று கோவை, தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பான வெப்பநிலை இருக்கும் என்றும் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரும் 12ஆம் தேதிக்கு மேல் கன்னியாகுமரி அருகே மேலடுக்கு சுழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் வரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் குறிப்பிட்டார். மேலடுக்கு சுழற்சி நமக்கு இலங்கைக்கு அருகேவும் குமரிக்கடல் அருகே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரும்போது என்ன ஆகுனா தரைக்காற்று வர்றது நின்று கொண்டு இப்போ கடல்லிருந்து கிழக்கிலேருந்து காற்று வீசக்கூடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வெப்பத்தோட தாக்கம் நமக்கு குறைந்து காணப்படும். 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு மேலே இந்த மேலடுக்கு சுழற்சி உருவான பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஈவன் டெல்டா மாவட்டங்கள், நம்ம தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அதே மாதிரி கடலூர், சென்னை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலர் இந்த மாதிரி ஆங்காங்கே பெய்கிற ரெயின் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸாக நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோடை காலம் தொடங்கியது முதலே வெயில் கொளுத்தி வரும் ஈரோட்டில் அனல் காற்றும் வீசுவதால் பகலில் பொதுமக்கள் பெரும் தவிப்பிற்கு ஆளாகினர். வாகன ஓட்டிகளின் நலனுக்காக சிக்னல்களில் பசுமை பந்தல்களை அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வெயில் தாங்கவே முடியல. வயசானவங்களாம் சுத்தமாக தாங்க முடியாதுங்க. நடுத்தர வயசு கூட தாங்க முடியலைங்க. அது ஆனால் அதிகமாக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. போட்டால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் உதவியாக இருக்கும். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து தப்பிக்க ஈரோடு சாஸ்திரி நகரை சேர்ந்த பாத்திர வியாபாரி ரத்தனசாமி என்பவர் வீட்டில் உபயோகமற்ற பழைய பொருட்களை கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் நிழற்குடை அமைத்து சாலைகளில் உலா வருவது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுக்கு முன்னாடி வெயிலே இல்லைங்க. இந்த வருஷம் தான் 112 வரைக்கும் வந்திருக்கு. மத்தியான நேரத்தில் எங்கேயும் போக மாட்டேனுங்க. ஏதோ ஒரு அதுக்கு இருந்தால் அப்படியே போயிட்டு வந்துடுவேன். போட்ட பிற்பாடு தான் பரவாயில்லைங்க. வெயிலில் நம்ம போயிட்டு வந்துக்கிருக்கலாம்.
இதனிடையே தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, ஈரோட்டில் தலா 107 டிகிரியும், சேலத்தில் 103 டிகிரியும், மதுரை, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடியின் பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தோல்வி பயம் காரணமாக பிரதமர் மோடி நாள்தோறும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாகவும், இந்திய பிரதமர் என்ற நிலையிலிருந்து மோடி தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் பணி தொடங்கும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். देश की शक्ति देश के युवाओं, नरेंद्र मोदी के हाथ से चुनाव निकल रहा है। वो स्लिप कर रहे हैं और हिंदुस्तान के प्रधानमंत्री नहीं बनेंगे। उन्होंने डिसीजन ले लिया है कि अगले 4-5 दिन में आपके ध्यान को भटकाना है, कुछ ना कुछ ड्रामा करना है। आपके ध्यान को भटकना नहीं चाहिए। बेरोजगारी सबसे बड़ा मुद्दा है। नरेंद्र मोदी जी ने आपको कहा था कि 2 करोड़ युवाओं को रोजगार देंगे, झूठ बोला, नोटबंदी की, गलत जीएसटी लागू की और सारा का सारा काम अदानी जैसे लोगों के लिए किया है। हम भर्ती भरोसा स्कीम ला रहे हैं। 4 जून को इंडिया गठबंधन की सरकार आ रही है। 15 अगस्त तक भर्ती भरोसा स्कीम में 30 लाख युवाओं को रोजगार देने का काम शुरू हो जाएगा। जय हिंद। இந்தியா கூட்டணியின் மீது இளைஞர்கள் நம்பிக்கை வைத்து வேலைவாய்ப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்றும், வெறுப்பு பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் இளைஞர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் ஆளும் பாஜக அரசு பெரும்பான்மை இழந்துள்ள நிலையில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் ருதுஷ்யந்த் சிங் சவுதாலா ஆளுநருக்கு கடிதம் எழுதி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் தற்போது 88 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். முன்னாள் முதல்வர் மனோகர் லால் கட்டார், ராணியா தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ ரஞ்சித் சௌதாலா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் 2 தொகுதிகள் காலியாக உள்ளன. தற்போது சட்டசபையின் பெரும்பான்மை பலம் 45 என்ற நிலையில் பாஜக வசம் இருந்த 46 எம்எல்ஏக்களில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்று காங்கிரசுக்கு தங்கள் ஆதரவை வழங்குவதாக அறிவித்தனர். ரந்தீர் கோலன், தரம்பால் கோந்தர், சோம்பீர் சிங் சங்வான் ஆகிய அந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் தலைவருமான பூபேந்தர் சிங் ஹூடா முன்னிலையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் பாஜகவின் பலம் 43ஆக சரிந்து பெரும்பான்மையை இழந்துள்ளது. 30 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரசின் பலம் 33ஆக அதிகரித்துள்ளது. 2 எம்எல்ஏக்கள் யாருக்கும் ஆதரவளிக்காமல் நடுநிலை வகிக்கின்றனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் 10 உறுப்பினர்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா ஆளுநர் பண்டாரு தத்தாத்திரேயாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவினை சுயேட்சை எம்எல்ஏக்கள் 3 பேர் திரும்ப பெற்றதாலும் 2 ராஜினாமா செய்ததாலும் ஆளும் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே சட்டப்பேரவையை உடனடியாக கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். மேலும் எக்ஸ் தளத்தில் துஷ்யந்த் சௌதாலா விடுத்துள்ள பதிவில், ஹரியானா மாநில பாஜக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அதனை தங்கள் கட்சி ஆதரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் நடவடிக்கையில் காங்கிரஸ் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த அரசியல் திருப்பத்தால் காங்கிரசின் பலம் 43ஆக உயரும் என்றும், எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காத சுயேட்சைகள் ஆதரவில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வரும் நவம்பர் மாதம் அங்கு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.